அற்புதத்தை செஞ்சு நம்ம மனசை மாற்றணுங்கிறது எல்லா டைமும் ஒன்று போல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சில நேரம் he may do the miraculous things for our fellow believer. நம்ம உடன் விசுவாசிக்கத்தை செய்து அதை சாட்சியாக சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பருக பண்ணுவார். சரிதா? அப்போ ஆண்டவர் செய்திருக்கிற இந்த அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் பார்க்குற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அவசியம். repentance is much needed of this hour. இந்த நேரத்திற்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் எப்போ மனம் திரும்பணும்? எவ்ரி டைம், எவ்ரி now and then that we have to repent. தேவ சமூகத்தில் தினமும் மனம் திரும்பணும். எப்பொழுதும் மனம் திரும்புகிற அனுபவம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, தீரு சீதோன் பட்டணத்தார் அன்னைக்கு மனம் திரும்பி இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாக்கியம் கொடுக்கப்படலை. ஆனபடி நாள் நியாய தீர்ப்பு நாளில் தீரு சீதோன் பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? அப்போ நமக்கு விரோதமாக நமக்கு நமக்கு ஆப்போசிட் டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. என்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நமக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பெரிய கூட்டமே என்ன இருக்கு?